இப்போது ஆக்சுவலி நம்ம மைண்டுக்குள்ளே தான் உலகமே இருக்குது. இந்த மனசை கட்டுப்படுத்துறது தான் உலகத்தை கட்டுப்பிடிக்கும் இல்லையா? அதுதான் முதல்ல சின்ன வயசில் கற்றுக்கிட்டதே. இந்த மனசை கட்டுப்படுத்த முடியலன்னா அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் கெட்ட பழக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க ஒழுங்காக உட்காந்து பண்ண மாட்டோம். இந்த பேஷனே போயிடும் வரைக்கும். ஸோ மெயினாக ஒருத்தர் முன்னுக்கு வரணும்னா இதை கட்டி போடணும். இந்த நாய் மாதிரி ஆக்கி கட்டி, நீங்கள் வச்சிருக்கீங்க நிறைய நாய், அதை கட்டி போட்டு ஒரு சங்கிலியில் வச்சா தான் நடக்கும் கதை. Why do we do what we shouldn't most of the time? லைஃப்பில் ஒரு வேலையை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி அதே வேலையை நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அதை ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்குது. உங்கள் பிரெயினில் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஃப்ரண்டல் லோப், பெரைட்டல் அண்ட் லிம்பிக். ஃப்ரண்டல் லோப் வந்து நீங்கள் ரேஷ்னலாக டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பார்ட் உங்கள் பிரெயினில். லிம்பிக் சிஸ்டமை நீங்கள் ஒரு குரங்கு மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம் பிரெயின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். இதனோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டிஸே உங்கள் ஹங்கர், சர்வைவலுக்கான ஒரு மெயின் இது உங்கள் எமோஷன்ஸையும் உங்கள் டிசிஷன் மேக்கிங்கும் எமோஷ்னலாக எடுக்க வைக்கிற ஒரு முக்கியமான பார்ட் உங்கள் பிரெயினில். பெரைட்டல் லோபோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, உங்கள் சிம் பிரெயினும் உங்கள் ஃப்ரண்டல் லோபும் எடுக்கிற லாஜிக்கலான டிசிஷன்ஸ், தாட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸை ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஸ்டோர் பண்ணி அதை ஹேபிட்ஸாக ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் அதோட மெயின் ரூல். இதில் மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, உங்கள் பிரெயினில் உங்கள் சிம் பிரெயின் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட். இதனால தான் நீங்கள் எந்த டிசிஷன்ஸும் எந்த ஒர்க்கும் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதே ஒர்க்கை செஞ்சு நீங்கள் ரிக்ரெட்டும் பண்ணுறீங்க. இதுக்கான ரூட் காஸே உங்கள் சிம் பிரெயின் தான். இட்ஸ் லைக் ஆஸ் இஃப் யூ ஹவ் காட் 2-3 பர்சனாலிட்டிஸ் லிவிங் இன் யோர் பிரெயின். கிட்டத்தட்ட ஒரு அம்பி, அன்னியன் அண்ட் ரெமோ உங்களுக்குள்ள ஒரு பாடியில் இருக்கிற மாதிரி தான் இதுக்கு சமம். எந்த பிரெயின் உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கிறது பொறுத்து தான் நீங்கள் எந்த மாதிரி டிசிஷன்ஸ், எந்த மாதிரி சாய்ஸஸ் உங்கள் லைஃப்பில் எடுக்கிறீங்கிறது டிபெண்ட் ஆகும். உங்கள் ஹியூமன் பிரெயினை அதிகமாக யூஸ் பண்ணி உங்கள் சிம் பிரெயினை கம்மியாக யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணும்போது தான் நீங்கள் உங்கள் ஃபீல்டில், உங்கள் லைஃப்பில் உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும், பெரிய லெவலில் போக முடியும். இல்லைனா நமக்கும் குரங்குக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும். உங்கள் சிம் பிரெயினை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனோ, உங்கள் டிசிஷன் மேக்கிங்கை எப்படி இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆக்குறதுனோ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கணும்.